ஒரு அண்ணன் எனக்கு கூட அண்ணன் யாரும் பிறக்கல. பட் உங்களை பார்க்குறப்போ என்னோடய சந்தோஷங்கள், துக்கங்கள், என்னோடய துக்கங்கள் எல்லாமே போகும். உங்களோட டான்ஸோ இல்லை உங்களோட சீன் எதுவோ எது பார்த்தாலும் இல்லை உங்கள் ஃபேஸை பார்த்தா கூட எனக்கு அந்த சோகங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். அதனால் மோஸ்ட்லி நான் உங்களை தான் நினச்சிக்குவேன். எனக்கு எந்த கஷ்டம் வந்தால் எது வந்தாலும் உங்களோட டைலாக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் தர மாதிரி இருக்கும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே எனக்கு சொன்னால் கண்ணிலேருந்து கண் தண்ணி தான் வரும்னு நான் நினைக்கிறேன். அடக்கி வச்சுருக்கேன். பட் உங்களை நேரில் பார்க்கணும், உங்களை என்னென்ன உங்கள்கிட்ட நிறையா விஷயங்கள் பேசணும், ஷேர் பண்ணணும்னுலாம் தோணுது. கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பிஹைண்ட் வேர்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட காமிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை பண்ணித்தர பிஹைண்ட் வேர்ட்ஸ்க்கு என்னோட நன்றி. அண்ணா அகெயின் உங்களுக்கு விஷ் யூ மெனி 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 ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேனா. ரொம்ப பார்த்துக்கோங்க, எங்களை இன்னும் இதே மாதிரி என்டர்டெயின் பண்ணிட்டுருங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாய்னா, டேக் கேர், லவ் யூ ஸோ மச். புலி படத்தில் ஆடியோ லான்ச்சப்போ சொல்லியிருப்பீங்க, நமக்கு பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி நம்ம கண்டுக்கூடாது, ஏன்னா அவங்க நம்மளுக்கு பின்னாடி இருக்காங்க. அந்த மோட்டிவேஷ்னல் வேர்டை நான் இன்னும் எடுத்துக்கிறேன். நான் டெய்லி எனக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தால் நான் அந்த இது நினச்சி பார்த்துட்டு எல்லாருமே நம்மளுக்கு பின்னாடி தான் பேசுகிறாங்க, நம்ம முன்னாடி யாருமே இல்லை, நம்ம முன்னாடி நோக்கி பயணம் செய்யணும். மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. அது முன்னால் அதுதான் என்னோடய இப்போ லைஃப்பில் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக நான் போயிட்டுருக்கேன். நான் இன்னும் உங்களை பார்த்ததில்ல, கூடிய சீக்கிரம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேண்ணா, எப்படியாச்சும் உங்களை பார்த்துருவேன்னு நம்பிக்கை இருக்குது. ஒன்ஸ் அகைன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேண்ணா. ஹாய் விஜய்ண்ணா, பிஹைண்ட் வேர்ட்ஸ் மூலிமா உங்களை பர்த்டே விஷயம் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, உங்கள் டான்ஸ், சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸ் எட்ஸட்ரா எட்ஸட்ரா. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரீசன் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு அவங்க ஃபேன்ஸ்க்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்க போகிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் போகிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்கள பார்த்து பேசி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி இன்னும் எனர்ஜெட்டிக் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எப்போ ரசிகர்களாக நாங்கள் வந்து உங்களை தேடி போகிறோம் நினைச்சோமோ, ஆனால் நீங்கள் வந்து எங்களை தேடி வர ஆரம்பிச்சிங்க. அப்போவே எங்கள் மனசுலலாம் குடி வந்துட்டீங்க. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லியான ரீசன் தான். என்னென்னா உங்கள் பர்த்டே June 22, என்னோடய பர்த்டே June 30. ஸோ 2 பேரும் ஒரே மாதம்னால எனக்கு அந்த ரீசன் கூட பிடிக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், செங்கில் சிங்கி விஜய் ஹிங்கி. என்னடா என்னமோ வளர்றேன்னு நினைக்காதீங்க, கொரியன் மொழியில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு உங்களுக்கு விஷ் பண்ணேன். பாய். அண்ணன் இளைய தளபதி விஜய்க்கு என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கப்பூர்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட் பிரசாந்த் பேசுகிறேன். ஸோ உங்களை பற்றி எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, உங்களோட கரியரில் எஸ்பெஷலி இந்த பிகினிங் ஸ்டேஜஸில் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ தோல்விகளை வந்து நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. ஆனால் அது எல்லாம் தாண்டி உங்களோட கடின உழைப்பால் மட்டுமே முன்னுக்கு வந்து இப்போது எங்கள் எல்லோரும் முன்னாடியோ இளைய தளபதியாக வந்து நிற்கிறீங்க. காலிவுட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் ஹீரோஸாக வந்து நிற்கிறீங்க. ஸோ கஷ்டப்பட்டு உழைச்சா யார் வேணாலும் சாதிக்கலான்னு என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாகவோ ரோல் மாடலாகவோ இருக்கீங்க. ஸோ அதுதான் உங்களை பற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டுமா உங்களோட படங்கள் உங்களோட ஸ்டைல், உங்களோட மாஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறைய மாஸ் பிளாக் பாஸ்டர் படங்கள் வந்து எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் தரணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் விஷிங் மை ஃபேவரட் ஹீரோ இளைய தளபதி விஜய் வெரி 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 ஹாப்பி பர்த்டே. ஹாய் விஜய் அண்ணா, ஹாப்பி பர்த்டே. உங்களை ஏன் பிடிக்கும்ன்ற கேள்வியே வேணாம். உங்களோட சைலன்ஸ், உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ், உங்களோட ஹியூமர் சென்ஸ் பயங்கரமாக பிடிக்கும். இப்போ நீங்கள் கொடுக்குற இன்ஸ்பிரேஷனல் கோச் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகுது. சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன்ஸ் நாங்கள், இப்போது உங்கள் ஃபேன், எப்போது உங்கள் ஃபேன். ஹாய்ண்ணா, உங்களோட தீவிர ரசிகர்கள் நாங்கள். உங்களை ஏன் பிடிக்குன்னா உங்களோட சைலன்ஸ், உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட ஸ்மைல், இன்னும் நிறையா சொல்லலாம். நீங்கள் அப்பப்போ சொல்கிற விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வெற்றிகளில் கூட இருந்ததோட உங்கள் தோல்விகள் நிறைய இருந்திருக்கும். எப்போவுமே உங்கள் கூட இருப்போம். இந்த வீடியோ அவங்கள போய் சேரும்னு நம்புகிறோம். இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு பிஹைண்ட் வேர்ட்ஸ்க்கு நன்றி. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஆக்டர் விஜய் எல்லாருக்கும் பிடிக்கும். and I like the most is his simplicity. Whenever he goes to a function, he gives a free advice and says bore அடிச்சா மன்னிச்சிடுங்க, ஏதாவது ஸ்பார்க் இருந்தால் ஏற்றுங்க, பட் இட் நெவர் போர்ஸ் us. இன்னும் எனக்கு பிடிச்சது அந்த அதிரடி தான். ஐ லவ் விஜயண்ணா. எனக்கே விஜயண்ணா பிடிக்குன்னு சொல்லணும் கேட்டால் ஒரு 1000 காரணம் சொல்லுவேன். அவரோட ஆக்டிங்கு, டான்ஸு,
கிளாஸாக இருக்கட்டும், மாஸாக இருக்கட்டும், செம்மையாக பண்ணுவார். ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி, ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி, ஒரு ஸ்மைல் பண்ணுவார், ட்ரேட்மார்க் ஸ்மைல், செம்மையாக இருக்கும். எக்ஸ்பிரஷன்லாம் பிடிச்சிருவார். அவரோட ஹெல்பிங் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், பிஎம்இ மூலமாக ஹெல்ப் பண்ணுறது. இதை நாங்கள் பர்த்டேவாக கொண்டாடல, வெல்ஃபேர் டேவாக கொண்டாடுறோம். ஹாப்பி பர்த்டே தலைவா விஜய் அண்ணா, பை யோர் டைகாட் ஃபேன் வைர கணேஷ். எனக்கு விஜய் பிடிக்கிறதுக்குள்ள த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் இஸ் தேட் அவரு எங்களுக்கு அண்ணன். ஹாப்பி பர்த்டே அண்ணா. எனக்கு விஜய் அண்ணா பிடிக்கிற காரணம் என்னென்னா, அவர்கிட்ட வந்து எல்லா டேலண்ட் இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வேணுங்கிறது சிங்கிங், டான்ஸு, ஆக்டிங்கு எல்லாமே இருக்குது. எனக்கு அதனால் விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே இளைய தளபதி விஜய். பி நியூஸில் வந்து ஏன் விஜய் சார் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக கொஸ்டினே தப்பு. நீ ஏன் பிடிக்கக்கூடாதுன்னு தான் கேட்கணும். எனக்கு அவரோட டான்ஸ் பிடிக்கும், எனக்கு அவரோட காமெடி சீன் பிடிக்கும், எனக்கு அவரோட ஃபைட் சீன் பிடிக்கும், எனக்கு சென்டிமெண்ட் சீன் பிடிக்கும், இதுக்கெல்லாம் மேல அவரோட சிம்பிளிசிட்டி பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே தலைவா, வெயிட்டிங் ஃபார் விஜய் 60. Once I get to you, I will kill you. I'm waiting. Shiva is not imitating anybody's as a girl, but Shiva is speaking in a woman's body.